வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஹோஸ்ட் ரம்யா. இன்று நமது போட்காஸ்டில் இந்திய பெண்களின் பாதுகாப்பில் AI இன் பங்கு என்ற தலைப்பில் பேசப் போகிறோம். 2025ஆம் ஆண்டில் இந்தியாவில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வரும் நிலையில் AI தொழில்நுட்பம் எப்படி உதவுகிறது? AI ஆப்புகள், அரசு திட்டங்கள், CCTV கண்காணிப்பு மற்றும் புதிய முயற்சிகள் போன்றவற்றை உண்மை தகவல்களுடன் பார்க்க போகிறோம். இவை அனைத்தும் சமீபத்திய ஆய்வுகள் மற்றும் அரசு அறிக்கைகளை அடிப்படையாக கொண்டவை. முதலில் ஒரு சிறிய அறிமுகம். NCRB தரவுகளின்படி 2022 இல் இந்தியாவில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 4.45 லட்சத்துக்கும் மேல் பதிவாகியுள்ளன. இது 2021 ஐ விட 4% அதிகரிப்பு மற்றும் 1 லட்சம் பெண்களுக்கு 66.4 என்ற விகிதத்தில் உள்ளது. ஆனால் AI உதவியுடன் பெண்களின் பாதுகாப்பை வலுப்படுத்த முடியும். இன்று நாம் 4 பிரிவுகளை பார்க்க போகிறோம்: AI ஆப்புகள், அரசு முயற்சிகள், சவால்கள் மற்றும் எதிர்காலம். நீங்கள் தயாரா? தொடங்குவோமா? AI ஆப்ஸ் மற்றும் அவற்றின் பங்கு. முதல் பிரிவு, AI உதவியுடன் உருவாக்கப்பட்ட பெண்கள் பாதுகாப்பு ஆப்ஸ் பற்றி. இந்த ஆப்ஸ் பெண்களுக்கு அவசர உதவி, இடம் கண்டறிதல் மற்றும் பாதுகாப்பு அறிவுறுத்தல்களை வழங்குகின்றன. முதலாவது சேஃப்டி பின் ஆப். இது AI உதவியுடன் நகரங்களின் பாதுகாப்பு ஸ்கோரை கணக்கிடுகிறது. விளக்கு, திறந்தவெளி, பாதுகாப்பு காவலர்கள், பொது போக்குவரத்து போன்ற 9 அம்சங்களை அடிப்படையாக கொண்டு பாதுகாப்பான பாதைகளை பரிந்துரைக்கிறது. உதாரணமாக, டெல்லியில் ஒரு பெண் இரவில் செல்லும் போது ஆப் அபாயகரமான பகுதிகளை எச்சரிக்கும். இது இந்தி, தமிழ் உள்ளிட்ட மொழிகளில் கிடைக்கிறது. 2025 இல் சேஃப்டி பின் குருகிராம் போலீசுடன் இணைந்து பாதுகாப்பு ஆடிட் மற்றும் டிஜிட்டல் கருவிகளை ஒருங்கிணைத்துள்ளது. அடுத்து ஹிம்மத் ஆப் டெல்லி போலீஸ் அறிமுகப்படுத்தியது. AI உதவியுடன் SOS அலர்ட் அனுப்பி இடம், ஆடியோ, வீடியோவை போலீஸ் கண்ட்ரோல் ரூமுக்கு அனுப்புகிறது. முதலில் டெல்லியில் தொடங்கப்பட்டது, இப்போது பிற மாநிலங்களின் அவசர உதவி சிஸ்டங்களுடன் இணைக்கப்பட்டுள்ளது. ஒரு உண்மை சம்பவம். 2023 இல் ஒரு பெண் இந்த ஆப் பயன்படுத்தி உதவி கோரியதால் போலீஸ் 10 நிமிடங்களில் வந்து காப்பாற்றியது. மேலும் ரக்ஷா ஆப் ஒரு டச் அவசர உதவி அனுப்பும். AI பேட்டர்ன்களை அடையாளம் கண்டு பாதுகாப்பான பாதைகளை பரிந்துரைக்கிறது. ஷேக் 2 சேஃப்டி போன்ற ஆப்ஸ் போனை அசைத்தாலே அலர்ட் அனுப்பும். 112 இந்தியா ஆப் அரசு திட்டமாக AI உதவியுடன் அவசர அழைப்புகளை கையாள்கிறது. இவை அனைத்தும் பெண்களை தன்னம்பிக்கையுடன் செயல்பட வைக்கின்றன. இந்த ஆப்ஸ் உங்கள் போனில் இருந்தால் பாதுகாப்பு உங்கள் கையில். அரசு முயற்சிகள் மற்றும் AI இன் பயன்பாடு. இரண்டாவது பிரிவு, இந்திய அரசின் AI முயற்சிகள் பற்றி. அரசு AI ஐ பயன்படுத்தி பெண்களின் பாதுகாப்பை வலுப்படுத்துகிறது. உத்தரப்பிரதேசத்தில் முதல்வர் யோகி ஆதித்யநாத் அறிமுகப்படுத்திய சேஃப் சிட்டி திட்டம். 17 நகரங்களில் AI உதவியுடன் CCTV கண்காணிப்பு, அமில தாக்குதல், வன்முறை போன்றவற்றை கண்டறிந்து எச்சரிக்கை அனுப்புகிறது. 2025 இல் இது 10,732 கோடி ரூபாய் முதலீட்டுடன் விரிவாக்கப்பட்டு அடிப்படையிலான சாலை பாதுகாப்பு பைலட் திட்டத்தை தொடங்கியுள்ளது. இது இந்தியாவின் முதல் மாநில அளவிலான AI போக்குவரத்து பாதுகாப்பு முயற்சி. ஹெல்ப்லைன் 112 உடன் இணைக்கப்பட்டு தனியார் CCTVகளையும் பயன்படுத்துகிறது. மேலும் தேசிய பெண்கள் ஆணையம் NCW அறிமுகப்படுத்திய யசோதா AI திட்டம். கிராமப்புற மற்றும் அரைநகர பெண்களுக்கு AI திறன்கள், சைபர் பாதுகாப்பு பயிற்சி வழங்குகிறது. மே 2025 மாதம் தொடங்கப்பட்டது. ஜூலை வரை 11 பட்டறைகள் நடத்தப்பட்டுள்ளன. உத்தரப்பிரதேசம், குஜராத், உத்தரகாண்ட், அஸ்ஸாம் உள்ளிட்ட இடங்களில். AI சகி என்ற சாட்பாட் உதவியுடன் டிஜிட்டல் உரிமைகள், சைபர் பாதுகாப்பு குறித்து கற்பிக்கிறது. அண்ட் விமென் இந்தியா அறிக்கையின்படி அரசு பெண்களின் தலைமைத்துவம், AI ஸ்கில்லிங் ஆகியவற்றில் முதலீடு செய்கிறது.
இன்னொரு உதாரணம், AI சாட்பாட்கள் பெண்களுக்கு சட்ட உதவி, அவசர அலர்ட் வழங்குகின்றன. 2025 இல் பெண்கள் AI-ஐ 66% அதிகம் பயன்படுத்த தயாராக உள்ளனர் என்று ஆய்வு கூறுகிறது. இந்த திட்டங்கள் பெண்களை டிஜிட்டல் தலைவர்களாக மாற்றுகின்றன. அரசு முயற்சிகள் நம்பிக்கை அளிக்கின்றன. மூன்றாவது பிரிவு, சவால்கள் மற்றும் உண்மை சம்பவங்கள் பற்றி. AI சிறப்பாக இருந்தாலும் சில சவால்கள் உள்ளன. முதலில், தனியுரிமை பிரச்சினை. AI CCTV தரவுகளை சேகரிக்கும் போது தவறான பயன்பாடு அபாயம் உள்ளது. யுனெஸ்கோ அறிக்கையின்படி AI துறையில் பெண்கள் 30% மட்டுமே, எனவே பெண்களின் கண்ணோட்டம் குறைவு, இது ஜெண்டர் பயஸ் ஏற்படுத்தலாம். மேலும், கிராமப்புறங்களில் இணைய வசதி இல்லாததால் ஆப்ஸ் அனைவருக்கும் சென்றடைவதில்லை. உண்மை சம்பவம், 2023 இல் உத்தரப்பிரதேசத்தில் AI CCTV ஒரு அமில தாக்குதல் முயற்சியை கண்டறிந்து போலீஸ் உடனடியாக தடுத்தது. ஆனால் 2025 இல் சில ஆப்ஸ் அப்டேட் இல்லாததால் பயனில்லை என்று புகார்கள் உள்ளன. NCRB தரவுகளின்படி பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்தாலும் AI உதவியுடன் 20% தடுப்பு அதிகரித்துள்ளது. மற்றொரு சவால், AI பயிற்சி தேவை. யசோதா AI போன்ற திட்டங்கள் இதை தீர்க்கின்றன, ஆனால் அனைத்து மாநிலங்களுக்கும் விரிவாக்க வேண்டும். பெண்கள் AI-ஐ பயன்படுத்த 66% தயார் என்றாலும் தொழில்நுட்ப அறிவு குறைவு. சவால்களை எதிர்கொண்டு முன்னேற வேண்டும். நான்காவது பிரிவு, எதிர்காலம் மற்றும் பரிந்துரைகள். 2025 இல் AI பெண்களின் பாதுகாப்பில் புரட்சி செய்யும். எதிர்காலத்தில் AI உதவியுடன் குற்றங்களை முன்கூட்டியே கணிக்கும். ஜெனரேட்டிவ் AI சாட்பாட்கள் ரியல் டைம் அபாய சிக்னல்களை புரிந்து கொள்ளும். UBAI சிட்டி போன்ற திட்டங்கள் நாடு முழுவதும் விரிவாக்கப்படும். பெண்கள் AI தலைமை பொறுப்புகளில் அதிகம் ஈடுபட வேண்டும். சைபர் செக்யூரிட்டி போன்ற துறைகளில். பரிந்துரை, உங்கள் போனில் சேஃப்டி பின் அல்லது 112 ஆப்பை இன்ஸ்டால் செய்யுங்கள். AI பயிற்சி பெறுங்கள். நண்பர்களே, இன்று நாம் AI இன் பங்கை பார்த்தோம். ஆப்ஸ், அரசு திட்டங்கள், சவால்கள், எதிர்காலம். இவை பெண்களை வலுப்படுத்தும். அடுத்த எபிசோடில் இன்னும் சுவாரஸ்ய தலைப்புகள். எங்கள் ஜெனரல் வைப்ஸ் தமிழ் பாட்காஸ்டை சப்ஸ்கிரைப் செய்து புதுப்பிப்புகளை பெற ஃபாலோ செய்ய மறக்காதீர்கள்.